ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீஸோட பேரு 2521. இந்த ஸ்டோரி 90s வளர 5 ஃப்ரெண்ட்ஸை பத்தினது. அவங்களோட லைஃப், ட்ரீம்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், லவ் எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. இதுல மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. எல்லா எபிசோடையும் அப்லோட் பண்றோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஆரம்பத்துல ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. கோவிட் டைம்ல ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அம்மாவும் பொண்ணும் அந்த டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக உள்ள வராங்க. அங்க இருந்தவங்க அந்த அம்மாவை பார்த்ததும் நீங்க ஹீரோ தானேன்னு கேக்குறாங்க. அவங்க நேஷனல் டீம்ல விளையாட ஒரு ஃபேமஸான ஃபென்சர். அதனால அங்க இருந்தவங்க அவளை ரெகக்னைஸ் பண்ணி நீங்க ஹீரோ தானேன்னு கேக்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு கிட்ட நான் கார்ல வெயிட் பண்றேன், நீ காம்படிஷன்ல உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வா, ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க பொண்ணு காம்படிஷன்ல ஜெயிக்கிறதானே முக்கியம், நான் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு போறா. அந்த பொண்ணு ஒரு பேலே டான்சர். அவளுக்கு முன்னாடி காம்படிஷன்ல ஆடின பொண்ணு ரொம்ப அழகா ஆடுறா. அதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. கோவிட் டைம்ல நடக்கிறதால ஆடியன்ஸ் யாரும் அங்க அலௌட் கிடையாது. சோ அங்க நடக்கிறதெல்லாம் அவங்களோட அம்மா போன்ல பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணோட பேர் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அவளுக்கு முன்னாடி ஆடின பொண்ணு தான் கன்ஃபார்மா ஜெயிப்பான்னு முடிவே பண்ணிடுறா. அதனால அங்கிருந்து ஓடி வந்துடுறா. அப்படியே கோவமா வெளியே வரா. அவளோட அம்மா கிட்ட வந்து இப்படி ட்ரை பண்ணாமே கிவ் பண்ணிட்டு வந்துட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கு நீங்க இந்த பொண்ணு ஆனது பாத்தீங்கல்ல, நானும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, சோ இதுல ட்ரை பண்ணதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறா. அவங்க அம்மாவும் கோவமா நீ ஜெயிக்கலன்னா இப்போ என்ன, உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானேன்னு சொல்றாங்க. அங்க போய் அவமானப்படல, என்னால முடியாது, நான் பேலையை விட போறேன்னு சொல்லிட்டு அவ கோவமா கிளம்பிடுறா. அப்படியே குப்பை தொட்டில அவளோட பேலே ட்ரெஸ், ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு போயிடுறா. இப்ப கட் பண்ணா அவளோட பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவ பாட்டி வீட்டுக்கு வரா. அவங்க கிட்ட நான் இந்த சம்மர் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அன்னைக்கு அவ சாப்பிடும் போது அவளோட பாட்டி நீ 5 வருஷமா பேலே பண்ணிட்டு இருக்க, இந்த சின்ன விஷயத்துக்காக எல்லாம் குயிட் பண்ண போறியான்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் குயிட் பண்ணதுக்கு அது மட்டும் காரணம் இல்ல, எனக்கு இப்ப பேலையை பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்றா. அதை கேட்டது பாட்டி அப்போட வாழ்க்கையில என்னதான் ட்ரீம்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு எனக்கு எந்த ட்ரீமும் கிடையாது, உலகத்துல எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்காது, இத பத்தி என்கிட்ட நீ பேசாதீங்கன்னு சொல்றா. அவ பாட்டியா சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அவத்தோட அம்மாவோட பழைய ரூம்ல தான் இருப்பா. அப்படியே போர் அடிக்கிறதால அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கா. அப்போதான் அவன் அம்மா சின்ன வயசுல எழுதின டைரி கிடைக்குது. உடனே அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடறா. இப்ப எங்களுக்கும் பிளாஷ்பேக்ல என்னதான் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம பாஸ்ட்ல 1998க்கு போறோம். அங்க அந்த பொண்ணோட அம்மா நம்மளோட ஹீரோயின் ஹீரோவை காட்டுறாங்க. அந்த டைரியில ஹீரோ எனக்கு சனிக்கிழமை தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனை நான் பார்க்க முடியும்னு எழுதியிருக்கா. அவ அப்படி ஜாலியா கிளாஸுக்கு வரா. அங்க சாட்டர்டேல மார்னிங் கிளாஸ் இருக்கும். அவ ஸ்கூல்ல ஃபென்சிங் டீம்ல இருந்ததால அவ கிளாஸுக்கு எல்லாம் வரது கிடையாது. அதனால வந்தது பார்த்து அவ கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிராங்க. அவ பக்கத்துல இருந்த பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், டீச்சர் எழுப்ப சொன்னா நான் ஃபென்சிங் டீம்ல இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்றா. அப்படியே அந்த பொண்ணு கிட்ட நான் இந்த கிளாஸ் முடிஞ்சது எனக்கு ஃபேவரட் பர்சனை பார்க்க வர போகணும், அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்றா. இப்ப ஸ்கூல் முடிஞ்சிருது. அவ அப்படியே எக்ஸைட்டடா வெளியே ஓடி வரா. அப்படியே போற வழியில புக் ஸ்டோருக்கு போய் ஃபுல் ஹவுஸ் அப்படிங்கிற காமிக் புக்கோட 11th பார்ட் வந்துருச்சான்னு கேக்குறா. அதான் அவரோட ஃபேவரட் காமிக் புக்ஸ். அப்படியே அந்த புக் உனக்கிட்ட எனக்கு ஒரு காப்பி தனியா எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போறா. அவ போற வழியில ஒரு போராட்டமா இருக்கு. அந்த டைம்ல தான் கொரியால ஒரு பெரிய பினான்சியல் கிரைசிஸ் நடந்திருக்கும். நிறைய பேரோட பிசினஸ், பேங்க்ஸ் எல்லாம் எடுத்து போட்டதால ஒரே பிரச்சனையா இருக்கும். அவ அதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே போறா. அப்படியே டைரியில இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு புரியல, இதெல்லாம் பெரியவங்களோட பிரச்சனை, எனக்கு 18 வயசு தான் ஆகுது, இந்த வயசுல எனக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு எழுதியிருக்கா. இவ இப்ப இவ்வளவு எக்ஸ்ட்ரா யார பாக்க போறான்னு காமிக்கிறாங்க. அவ பேர் ரீமா. அவர் நேஷனல் டீம்ல இருக்கிற பிளேயர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் நேஷனல் காம்படிஷன்ல ஜெயிச்சிருப்பா. அத டிவில பார்த்தது இருந்து ஹீதோவோட ஃபேனாவே ஆயிருப்பா. ரீமா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறா. அதனால ஹீதோவால அவள் நேர்ல மீட் பண்ண முடியல. ஆனா அவள் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நானும் ஒரு நேஷனல் டீமுக்கு விளையாடுவேன்னு ஆசைப்படுவா. ஒவ்வொரு சாட்டர்டேயும் அவ எப்படி பிராக்டிஸ் பண்ணாத பாக்குறதுக்காகவே அங்க வருவா. ரீமாக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. இங்க ஹீதோ தன்னோட ஸ்கூல்ல ஃபென்சிங் டீம்ல இருப்பா. ஆனா அங்க கொரியால நடந்த பினான்சியல் கிரைசிஸ்ல தன்னோட ஸ்கூலும் பாதிக்கப்பட்டுரும். அவங்க நிறைய எக்ஸ்பென்ஸை கட் பண்றதுக்காக நிறைய டீம்ஸ் எடுத்துருவாங்க. ஃபென்சிங்ல இப்ப யாருமே பாக்குறது இல்ல, அதனால இதை நாங்க டிஸ்கண்டினியூ பண்ண போறோம்னு சொல்லிடுறாங்க. அதனால அவளோட டீம்ல எல்லாருமே அப்படி சேட் ஆயிடுறாங்க. அவ தன்னோட கோச் கிட்ட ரீமாவோட ஸ்கூல்ல கட் பண்ணலையேன்னு சொல்ல, அதுக்கு அவரு அங்க அவளை மாதிரி ஒரு சாம்பியன் இருக்கும்போது எதுக்காக டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க, இந்த டீம்ல யாருமே ஒழுங்கு விளையாடுறதே இல்ல, சோ இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு கிளாஸுக்கு போற வழியை பாருங்கன்னு சொல்றாரு. அவ கோமா நீங்க இப்படிலாம் செய்ய முடியாது, இது உன்னோட கனவுன்னு சொல்றா. அதை கேட்டு அவருக்கும் கோவம் வந்துருது. உங்க கனவை கலைச்சது நான் இல்ல, டைம் தான் சொல்லிட்டு போறாரு. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சோசியல் மீடியால இல்லாத டைம்லயே அங்க இன்டர்நெட்ல நிறைய தெரியாதவங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பா. அதுல அவளோட பிரச்சனையை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு நீ அந்த ரீமாவோட ஸ்கூலுக்கே போக கூடாதுன்னு யாரும் மெசேஜ் பண்றாங்க. அதை பார்த்தவளுக்கு அப்படியே ஐடியா வந்துருது. இப்ப ஹீரோ ரிவீல் பண்றாங்க. அவன் காலையில எல்லா வீட்டுக்கும் போய் பேப்பர் போட்டுட்டு இருப்பான். அவன் ஒரு வீட்டுக்கு லேட்டா போக அந்த வீட்டுக்கார அவன் திட்டுறாரு. அவன் அவர்கிட்ட நான் இந்த ஊருக்கு ரொம்ப புதுசு, சோ ஏரியாவை கண்டுபிடிச்சு அதுக்கு டைம் ஆயிடுச்சு, சாரின்னு சொல்றான். இங்க ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. அவரோட அம்மா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். அவங்க நியூஸே அவங்களே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கொரியால நடந்துட்டு இருக்க பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் அங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க மக்கள் கிட்ட இந்த நாடை திரும்பி சரிப்படுத்துறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், உங்களோட தங்க நகைகள் எல்லாம் கொடுங்க, நானும் என்னோட நகையெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு இருந்த ஹீரோயின் அவரோட நகைப்பட்டியை போய் செக் பண்ணி பாக்குறா. அது எம்டியா இருக்கு. அவளுக்கு அப்படியே கோவம் வருது. அவ அப்படியே ஸ்கூலுக்கு போறது கிளம்புறா. போறதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் மாறணும், என்ன வேற ஸ்கூல்ல
மாத்தி வரீங்களான்னு கேக்குறா. அவங்க அதெல்லாம் கண்டுக்காம ஏன்னு கேக்குறாங்க. என்னோட ஸ்கூல்ல ஃபென்சிங் டீம் தூக்கிட்டாங்க, அதனால ரீமா படிக்கிற ஸ்கூலுக்கே போலான்னு இருக்கேன் அவ சொல்றா. அதுக்கு அவமா நல்ல வேலை, இதோட ஃபென்சிங் எல்லாம் போதும், இதெல்லாம் நிறுத்திட்டு போய் படின்னு சொல்றாங்க. உள்ளவங்க பேசிட்டு இருக்க ஹீரோ அந்த வீட்டுக்கு பேப்பர் போறதுக்கு வரான். உள்ளவங்க சண்டை போறதெல்லாம் அவனுக்கு கேக்குது. அவங்க அம்மா அவகிட்ட உனக்கு தான் டேலண்ட் இல்ல, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டே இருக்கேன்னு கேக்குறாங்க. அவர் ரொம்ப கோவமா எனக்கு ஃபென்சிங்ல டேலண்ட் இருக்கு, அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு கரெக்டான கோச் கிடைச்சா என்னோட டேலண்ட் நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்றா. ஆனா அவ அம்மா நீ என்ன சொன்னாலும் உனக்கு ஃபென்சிங் வரல, அதனால உன்னை ஸ்கூல்ல எல்லாம் மாத்த முடியாது, போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருன்னு சொல்றாங்க. அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க இப்ப கேர் பண்ற மாதிரி நடிக்க வேணாம்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறா. அவ அம்மாவும் இந்த ஆட்டிடியூட் எல்லாம் என்கிட்ட காட்டாதுன்னு சொல்றாங்க. ஹீரோ அவங்க கிட்ட உங்க நியூஸ்ல சொல்லி உங்களுக்கு பாப்புலாரிட்டி வேணுங்கிறதுக்காக அப்பாவை கொடுத்த எல்லா நகையும் கொடுத்துட்டீங்கல்ல, சோ உங்ககிட்ட எமோஷன்ஸ் பத்தி எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு அவ அம்மா இதுக்கெல்லாம் எமோஷனல் ஆயிட்டு இருக்காது, நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், எனக்கு பப்ளிக் இமேஜ் தான் முக்கியம்னு சொல்றாங்க. அவளுக்குமா நீங்க அதே பாத்துச்சுங்க, எனக்கு என்ன ஒழுங்குறது நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவ கோமா வெளியே வர அந்த டைம் ஹீரோ உள்ள நியூஸ் பேப்பரை தூக்கி போறான். அது அவங்க வீட்டை வச்சிருந்த ஒரு ஸ்டாச்சு மேல விழுந்து அந்த ஸ்டாச்சு உடஞ்சிருது. நியூஸ் பேப்பரும் தண்ணியில விழுந்துருது. அதை பார்த்து அவளுக்கு என்ன கோவம் வந்தது. உடனே வெளியே ஓடி போய் நீ எதுக்கா ஸ்டாச்சு உடைச்சுன்னு கேக்குறா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்குமா உங்க ஊர்ல யாருமே மெதுவா பேச மாட்டீங்களா, எல்லாரும் எப்படி கத்துறீங்க, நான் தான் உங்க ஸ்டாச்சு உடைச்சதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேக்குறான். அவனை உள்ள கூட்டி வந்து காட்டுறா. அவன் அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு இதோட ஒரிஜினல் பெல்ஜியம்ல இருக்கு, இந்த ஃபேக் ஸ்டாச்சுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை பண்றியான்னு கேக்குறான். அவளுக்கு அப்பதான் அதுல ஒரிஜினல் வர இருக்குன்னு தெரியுது. அவன் கிட்ட இன்னும் கோமா இது ஃபேக்குங்கிறதால இதை உடைச்சிடுவியா, சும்மா நின்று இருந்த ஸ்டாச்சு உடைச்சிட்டு இப்ப எனக்கு கிளாஸ் வேற எடுக்கிறியான்னு கேக்குறா. அதுக்கு அவ இந்த நியூஸ் பேப்பர் பட்டு இந்த ஸ்டாச்சு உடைஞ்சதுன்னு சொல்ற, இதை நான் நம்பணுமான்னு கேக்குறான். அவ நான் கண்ணால பார்த்தேன், நீ தான் அதை உடைச்சேன்னு சொல்றா. அவளுக்கு இன்னும் கோந்துருது. கொஞ்சம் காமன் சென்ஸோட பேசு, இந்த சின்ன பேப்பர் பட்டு அந்த ஸ்டாச்சு உடைஞ்சதுன்னா அது ஏற்கனவே உடைஞ்சிருக்குன்னு அர்த்தம், இருந்தாலும் கூட பிரச்சனை படிச்சுக்கலாம் எனக்கு டைம் இல்ல, சோ எனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவ எனக்கு காசு எல்லாம் வேணாம், எனக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு, யார் மேல கத்தணும் போல இருந்தது, அதான் கத்துறேன்னு சொல்றா. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. வந்த முதல் நாளே அவனுக்கு ஊர் வருத்துறது. அவன் அந்த ஊருக்கு புதுசு இல்ல, அதனால வாடகைக்கு வீடு பார்க்க வந்திருப்பான். அந்த வீட்டு ஓனர் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஸ்கூல்லே அவ தான் ஃபர்ஸ்ட், அவ நைட்ல படிக்கிற டைம்ல நீ சத்தே போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க அப்படியே நீ நிறைய பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பாக்குறதா கேள்விப்பட்டேன், நீ காலேஜுக்குலாம் போறது இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவ நான் இடையில நிறுத்திட்டேன்னு சொல்றான். ஓ இந்த பினான்சியல் ப்ராப்ளம் இல்லையா, இதனால உங்க ஃபேமிலி தான் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு கேக்குறாங்க. அதை கேட்டுதான் அவன் முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் ஆக்சுவலா பணக்கார வீட்டு பையன், ஆனா கொரியால இருக்க பினான்சியல் ப்ராப்ளமால அவங்க பிசினஸ் எடுத்து முடிவு வேண்டியதா போயிடுச்சு. நிறைய கடன் பிரச்சனையால ஃபேமிலி எல்லாரும் பிரிஞ்சு இப்ப வேற ஒரு ஊருக்கு வந்துருவாங்க. அவன் லைஃபே ஒரே நாளா மாறிடுச்சு. இப்ப பிளாஷ்பேக்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த லைஃபை காட்டுறாங்க. அவன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணி இப்ப அவனோட ரூமை காமிக்கிறாங்க. இப்படி சின்ன ரூம்ல எல்லாம் அவன் இருந்ததே இல்ல. அவனுக்கு பணம் ரொம்ப தேவைங்கிறதால நிறைய வேலை எல்லாம் பாக்குறான். புக் ஸ்டோர்ல கூட அவன் பார்ட் டைமா வேலை பாக்குறான். அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வரா. அவனை பார்த்ததும் இந்த ஊர்ல எல்லா வேலையும் நீ தான் பாக்குறியான்னு, சரி அதை விட ஃபுல் ஹவுஸ் காமிக் புக்கோட 11th பார்ட் வந்துருச்சுல, அதை காப்பியை கூட என்ன கேக்குறா. அதுக்கு அவன் அதை அப்பயே வந்துருச்சு, ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். அவ ஷாக் ஆகி நீ எனக்காக ஒண்ணு சேவ் பண்ணி வைக்கலையா, உங்க பாஸ் கிட்ட தான் சொல்லிட்டு தான் போயிருந்தேன், நான் ஒரு விஐபி, இந்த புக் ஸ்டோரே என்னோட காசு தான் ஓடுதுன்னு சொல்றா. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம பேசாம இருக்கான். அவ நீ எங்க ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி உடைச்சிருக்க, அதுக்கு எப்படி திரும்பி பணம் கட்ட போறேன்னு கேக்குறா. அவனும் யோசிச்சுட்டு 11வது பாட்டை கொடுத்தா போதுமான்னு கேக்குறான். அவளும் சிரிச்சுட்டு நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. அன்னைக்கு ஈவினிங் அவ ரீமா படிக்க ஸ்கூலுக்கு போறா. அவங்க பிராக்டிஸ் பண்ண இடத்துல கோச் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நானும் இந்த டீம்ல சேர்ந்துக்கணும், நான் என்ன பண்ணணும்னு கேக்குறா. அவங்க ஏன்னு கேட்க அவளோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சொல்றா. அதுக்கு அவங்க எங்க டீம்ல சேர்ந்துக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது, நான் உன்னை முன்னாடி காம்படிஷன்ல கூட பார்த்தது கிடையாது, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ரொம்ப கெஞ்சி கேக்குறா. அவங்களும் டார்ச்சர் தாங்க முடியாதால முதல்ல நீ இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆகு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. அவளுக்கு அப்படியே கான்ஃபிடன்ஸ் வந்துருது. அம்மா கிட்ட சொல்லியா இது நடக்காது, நம்மளே இதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும்னு முடிவு பண்றா. அவ ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்ல எங்க ஸ்கூல்ல டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம், யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா ஸ்கூல்ல விட்டு மாத்திடுவோம் எழுதிருக்காங்க. அதை பார்த்தா அவளுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம யார்கிட்டயாவது போய் சண்டை போடுவோம், யாரு மேலேயாவது கை வச்சா கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல விட்டு தூக்கிடுவாங்க, சோ இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்கூலுக்கு போயிடலாம்னு முடிவு பண்றா. இப்ப ஸ்கூல் நடுவுல உட்காந்துட்டு யார அடிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப ஒரு குரூப்பா 3 பொண்ணுங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வேகமா போய் ஒரு பொண்ணு இடிச்சிடறா. அவளே வேணும்னு போய் இடிச்சிட்டு அந்த பொண்ணு கூட போய் சண்டை போடுறா. அந்த பொண்ணு கோமாவளை பார்த்து நீ ஒரு ஃபென்சர் தானே, ஸ்போர்ட்ஸ் ஆடுறவங்க உடம்ப கவனமா பாத்துக்கணும், நீ நேஷனல் லெவல்ல போய் மெடல் வாங்கினா எங்களுக்கு தானே பெருமை, சோ இனிமேல் பார்த்து நடந்துக்கணும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிறாங்க. அவளுக்கு என்ன பண்றதுனே புரியல. அவ ஃபர்ஸ்ட் பிளான் அப்படியே ஃபிளாப் ஆயிருது. இப்ப இந்த பொண்ணுங்கெல்லாம் பாத்ரூம்ல பேசிட்டு இருக்கதா அவ கேக்குறா. அவங்க வேற ஸ்கூல் பொண்ணுங்க கூட சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதான் கரெக்டான டைம், ஒரு கேங் வால நான் கலந்துக்கிட்டா போலீஸ் என்ன பிடிச்சிருவாங்க, சோ ஸ்கூல்ல என்ன தூக்கிடுவாங்கன்னு பிளான் பண்றா. உடனே அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்க இந்த கேங் வேர் ஸ்டார்ட் ஆகுது. அவளே போலீஸுக்கு கால் பண்ணி சொல்றா. இங்க அந்த 2 ஸ்கூலுக்கும் சண்டை பெருசாயிருது. அதுல நிஜமான ரவுடிஸ் வேற இருப்பாங்க. அதுல ஒரு கேங்ஸ்டர் ஹீரோட ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு அடிக்க போக அவ போய் தடுக்கிறா.
ஒரு குடை யூஸ் பண்ணி ஃபென்சிங் விளையாடுற மாதிரியே அப்படியே அவர் அட்டாக் பண்றா. அந்த கேங்ஸ்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறான். இவங்க இவ்வளவு சீரியஸா சண்டை போறத பார்த்துட்டு எல்லாரும் அவங்க ஃபைட் நிறுத்திடுறாங்க. அப்ப போலீஸ் வர சத்தம் கேக்குது. அதை கேட்டுட்டு எல்லாரும் அப்படி ஓடிடுறாங்க. ஹீரோ மட்டும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போலீஸ்காரங்க அங்க வந்ததும் நான் தான் கால் பண்ணேன்னு சொல்றா. அவங்க தன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, சோ ஸ்கூல்ல அவளை எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அந்த போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ இப்ப சேஃபா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு மத்தவங்களை தத்திட்டு ஓடிடுறாங்க. இவ அப்படியே ஷாக்ல நிக்கிறா. நம்மளும் ஓடி இருக்கணுமோன்னு நினைச்சிட்டு நானும் தான் சண்டை போட்டேன், என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அழ ஆரம்பிச்சிடறா. அவளுக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. அவளோட 2வது பிளானும் ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்துருது. சோ அவ ரீமா பிராக்டிஸ் பண்ணதை பாக்குறதுக்கு வரா. எப்ப போல ஒளிஞ்சிருந்தா பிராக்டிஸ் பண்ணதை பாத்துட்டு இருக்கா. ரீமா பிராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறடி ஆகிறா. அப்ப திடீர்னு மழை பெய்யுது. அவகிட்ட கொடை இல்லாதால என்ன பண்ண தெரியாம நின்று இருக்கா. உடனே ஹீதோ மேல மொட்டை மாடி கூடி போய் அங்க இருந்து கொடையை தூக்கி போடுறா. ரீமாக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கொடையை எடுத்துட்டு யார் இதை போடுறதுன்னு கேட்க ஹீதோ டக்குன்னு ஒளிஞ்சிட்டு நான் ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவு சந்தோஷத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடறா. இப்ப 3வது பிளான் ரெடி பண்றா. அவ அம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கிளப்புக்கு போறா. அவ மைனங்கிறதால அவ கிளப்புக்கு போனா போலீஸ் பிடிச்சிருவாங்க, அதனால ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்கன்னு அவ பிளான் பண்றா. ஆனா உள்ள போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் ஒரு போலீஸ் கூட வரல. இது என்ன நாடு, இந்த போலீஸ்காரங்களும் அப்படி பொறுப்பே இல்லாம இருக்காங்கன்னு திட்டிட்டு இருக்கா. அப்போதான் அவங்க ஹீரோவை பாக்குறா. அவன் தன்னோட காலேஜ்ல படிச்ச பசங்க கூட அங்க வந்திருப்பான். ஹீரோட பேரு ஜின், நம்ம ஜின்னே கூப்பிட்டுக்கலாம். அவன் கூட வந்த பசங்க எல்லாம் ஹீரோவை பார்த்து நீ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கன்னு கேக்குறாங்க. அவ இல்லையே நான் மேஜர்னு சொல்றா. அவங்களும் அப்படின்னா சரி வந்து உட்காருன்னு சொல்றாங்க. ஜின்னுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அவ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தானே அவருக்கு தெரியும்ல. அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதால அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது காசு கேட்கலான்னு தான் வந்திருப்பான். அவங்களும் அவங்க கிட்ட உனக்கு காசு ஒன்னு நேரடியாக கேட்க வேண்டியதானே, எதுக்கு உனக்கு இவ்வளவு ஈகோன்னு கேக்குறாங்க. அவனுக்கு அப்படியே கோவம் வந்துருது. அவளை கூட்டிட்டு வெளியே போலான்னு சொல்றான். ஹீதோ அவங்க கிட்ட நான் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றேன், நீ மட்டும் வெளியே போன்னு சொல்றா. அந்த ஃப்ரெண்ட்ஸும் எங்களை மாதிரி நீ வெளியே போயிருவியான்னு சொல்லி காலை தூக்கி மேல போறாங்க. அதை அப்படி தட்டி விட்டுட்டு வெளியே வரான். அப்போ அந்த ஃப்ரெண்டு நான் இப்ப போலீஸ் கால் பண்ண போறேன், அவ மைனங்கிறத அவங்க போலீஸ் சொல்லிடுவோன்னு சொல்றான். உடனே ஹீதோ முதல்ல அதை பண்ணுங்க, எனக்கு அதான் வேணும்னு சொல்றா. அந்த ஃப்ரெண்டும் இந்த பொண்ணு உனக்கு முன்னாடி தெரியுமா, ஒண்ணு என்கிட்ட மரியாதை பேசு, நான் கொடுக்குற காசு வாங்கிட்டு போ, இல்லைன்னா நான் அவளை அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன்னு சொல்றான். அதுக்கு ஜின் நம்ம எல்லாரும் வெளியே போறதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபயர் எமர்ஜென்சி பட்டனா மாத்திரான். உடனே அங்க அலாரம் அடிக்குது, எல்லாரையும் வெளியே போக சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டு கோமா அவங்கிட்ட நீ இப்ப இவ்வளவு நேரம் மாறன்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் மாறிட்டேன், நீங்க மாறிட்டீங்களா, என்கிட்ட பணம் இருக்கும்போது எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு மறந்து போயிட்டீங்களா, என் பணம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட உண்மையான ஃபேஸ் எனக்கு தெரியுது, நீங்க இவ்வளவு நாளா என் பணத்துக்கு தான் கூட இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து அவகிட்ட ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு போறான். அவ கோமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட பிளான ஃபுல்லா கெடுத்துட்ட. அவன் கன்ஃபியூஸ்டா நீ அரெஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டியான்னு கேட்க போலீஸை நான் அரெஸ்ட் பண்ணதான் ஸ்கூலுக்கு போன் பண்ணி இதை பத்தி சொல்லுவாங்க, அவங்களும் எனக்கு டிசி கொடுத்து ஆரம்பிச்சிருவாங்க, அப்பதான் ட்ரீம் ஸ்கூலுக்கு நான் போக முடியும்னு சொல்றா. அவனுக்கு கோவம் வந்தது. ஸ்கூல் மாறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, சட்டம் இதுக்காக மைனஸ் எவ்வளவு பாதுகாக்க தெரியுமா, ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இனிமே இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா அதை பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கா போய் படின்னு சொல்றான். அவ அப்படியே எமோஷனல் ஆயிடுறா. நான் வேற என்னதான் பண்றது, ஒரே நாளே ட்ரீம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இதெல்லாம் அம்மா கூட பேசிட்டு இருக்கதான் அவன் கேட்டிருப்பான்ல. கடைசியா என்னோட கனவெல்லாம் டைம் தான் எடுத்துருச்சுன்னு சொல்றா. அதை கேட்டு அவனும் எமோஷனல் ஆயிரான். அவகிட்ட டைம் கனவு மட்டும் இல்ல, உன் ஃபேமிலி உன் பணம் எல்லாத்தையும் எடுத்துரும், உன் வாழ்க்கையை ஒரு நாள்ல மாத்திரும்னு சொல்றான். அது அவனுக்கு நடந்திருக்கும்ல. அப்படி போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னும் பிளான கெடுக்கல, உன் பிளான் ரொம்ப கேவலமா இருந்துச்சு, அதனால தானா கட்டுப்பிடிச்சு, இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்க வீடு போய் சேருன்னு சொல்றான். அப்படி போயிட்டு இருக்கும்போது திரும்பி அன்னைக்கு ஃபுல் ஹவுஸ் புக் வாங்க வரேன்னு சொன்னல, ஏன் வரலன்னு கேக்குறான். இப்ப கட் பண்ண அந்த கடைக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அவன் அந்த புக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு உனக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேக்குறா. அவன் 22ன்னு சொல்றான். அவ அப்படியே ஷாக் ஆயிரா. நான் ஒரு 20 வயசு இருக்குன்னு நினைச்சேன், நீங்க இவ்வளவு பெரிய இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல, உங்களை விட ரொம்ப மரியாதை குறைவா பேசிட்டேன்னு சொல்றா. அதுக்கு அவ இப்ப தெரிஞ்சிச்சுல, இப்ப மரியாதை பேசுன்னு சொல்றான். அவளும் இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், இதுக்கப்புறம் இதுக்கு மரியாதைன்னு கேக்குறா. அப்படியே அவகிட்ட உன்னோட பிளான் ராங்கா இருந்தாலும் உன்னோட இன்டென்ஷன் கரெக்ட், நீ ஒண்ணு போயிடுச்சுன்னா அப்படியே கவலைப்படாம அடுத்த நோக்கி போற, நானும் அந்த மாதிரிதான் ட்ரை பண்ணணும்னு சொல்றான். ஹீதோ அவகிட்ட உங்க ஃபேமிலிக்கு உண்மையிலேயே பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு கேக்குறா. அவனும் ஆமா ஃபுல்லான்னு சொல்றான். அதுக்கு அவ இதுலயும் நல்ல விஷயம் இருக்கு, நீனும் சின்ன பையன் தானே, 60 வயசுல பேங்க்ரப்ட் ஆயிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொல்றா. அவ ரொம்ப பாசிட்டிவா பேசுறேன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அவன் என் அப்பா மாதிரியானு கேக்குறான். அவ உடனே நான் அப்படி சொல்லவில்லன்னு சமாளிக்கிறா. அவ என் ஃபேமிலி பத்தி கவலைப்படாம நீ உன் அம்மா கிட்ட போய் பேசுன்னு சொல்றான். அவளும் சரி பாய்னு சொல்லிட்டு கிளம்புறா. போறதுக்கு முன்னாடி அவன் கூப்பிட்டு உன் பேர் என்னன்னு கேக்குறான். அவ ஹீதோன்னு சொல்றா. அப்படி அவனும் என்னோட பேர் ஜின்னு சொல்றான். இங்க ஹீதோ அவளோட இன்டர்நெட்ல யாருன்னு தெரியாத கூட பேசிட்டு இருப்பால. அவங்க கிட்ட நான் போலீஸ் அரெஸ்ட் ஆன அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு, ஆனா என் அம்மா கூட பேசுறதுக்கு தைரியமே இல்ல, நான் என்ன பண்ணதுன்னு கேக்குறா. ரொம்ப நாளா அவ பேசிட்டு இருப்பா. ஆனா அந்த பக்கம் யாரு இருக்கான்னு அவளுக்கு தெரியாது. அவங்கள பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கேட்க மாட்டாங்க. யார்கிட்டயும் சொல்ல முடியாத பிரச்சனைய அவங்க கிட்ட மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்க. அதுல பேசுறதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கும். அடுத்த நாள் அம்மா கிட்ட போய் நான் ஸ்கூல் மாறணும்னு சொல்றா.
அவங்க அம்மாக்கும் வந்துடுது. நீ எதுக்காக பண்ண ஸ்டூபிட் பிளான்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஃபென்சிங் எப்ப சீரியஸ் எடுத்துக்கிட்ட? ஒழுங்கா பிராக்டிஸ் கூட பண்ணது கிடையாது. எப்ப பாரு காமிக் புக்ஸ் வர படிச்சிருக்கேன் கத்திட்டு அதை அப்படியே கிழிச்சு தூக்கி போடுறாங்க. அந்த புக் ரெண்டுக்கு எடுத்திருப்பா, திருப்பி வேற கொடுக்கணும். அதனால அவ அப்படியே ஷாக் ஆயிரா. அவளுக்கு அப்படியே கோந்துருது. அம்மா பார்த்து நீங்க எப்போ இதெல்லாம் கேர் பண்ண ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு ஒன்று பேசி புரியவே வைக்க முடியாதுன்னு திட்டிட்டு வெளியே போயிடறா. வெளியே அந்த புக்கோட பேஜஸ் எல்லாம் கிழிஞ்சு தண்ணிக்கு வர விழுந்திருக்கும். அவ உள்ள அந்த பேஜஸ் எல்லாம் எடுத்து அயன் பண்ணிட்டு அப்படி என்ன பண்ண தெரியாம அழுதுட்டு இருக்கா. அந்த புக்கை திருப்பி கொடுக்கறதுக்கான டேட் வர வந்துருச்சு. அப்படியே ராத்திரியில யாருக்கும் தெரியாம அந்த புக்கை உள்ள கொண்டு போட்டுலான்னு வரா. அப்ப கரெக்டா கதை திறந்துக்கிட்டு ஜின் வரான். அவன் அந்த புக்கை கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுறா. அவன் திறந்து பார்க்க அதுல கிழிஞ்சு போன பக்கத்துக்குலாம் இவளே அதுல டிரா பண்ணி அப்படியே கொண்டு கொடுத்துருப்பா. அதை பார்த்து அவன் ஷோக்காகி அவளை கூப்பிடுறான். அவன் கிட்ட போய் இதெல்லாம் என்னன்னு கேட்க அவ ஆள ஆரம்பிச்சிடறா. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கிட்ட என் அம்மா அதை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே அப்படியே ஓடி போயிடுறா. அவனுக்கு என்ன சொன்னானே புரியல. அவன் அந்த வீட்டுல கொண்டு போய் படிச்சு பாக்குறான். அவன் எழுதுற பக்கம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இதோ அம்மா கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து கோச் கிட்ட பேசியிருப்பாங்க. அவங்களும் கோச்சும் டைம்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, இப்ப பேசுறது கிடையாது. சோ அவளோட அம்மா வந்து பேசினதாலதான் ஹீதோ அவங்க அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு நைட் ஹீதோ ரொம்ப சந்தோஷமா வீட்டை போயிட்டு இருக்க அவளோட அம்மா கிராஸ் பண்ணி போறாங்க. அவளை வண்டியில வந்து சொல்ல அவ முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு அவளோட அம்மா உனக்கு புது ஸ்கூலுக்கு போறல, அதனால புது யூனிஃபார்ம் வாங்கலாம்னு நினைச்சேன், உனக்கு வேணா போன்னு சொல்லிட்டு கார் எடுத்துறாங்க. அப்பதான் அவளுக்கு என்ன ஆச்சுன்னே புரியுது. காருக்கு பின்னாடி ஓடுறா. இப்ப ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படியே கிளம்பிட்டு இருக்க. அப்ப நியூஸ் பேப்பர் அங்க வருது. உடனே ஜின் அங்க வந்திருப்பான்னு சொல்லிட்டு அவ இறங்கி ஓடுறா. ஆனா அவரை காணோம். உடனே அங்கே இருந்தேன், நான் ஸ்கூல் மாறிட்டேன், நீ பண்ணதுலாம் ரொம்ப தேங்க்ஸ்னு கத்துறா. அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.